தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பேரறிஞர் அண்ணா அவருடைய 114வது பிறந்த நன்னாள் இந்நாள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை தோற்றுவித்த பொழுது அவருடைய கொள்கை கோட்பாடுகள் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி இதையும் டாக்டர் புரட்சி தலைவர் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய காலம் வரை அண்ணா சொல்லிய தாரக மந்திரங்களை காப்பாற்றித்தான் இந்த இருவரும் மாபெரும் தலைவர்களும் ஆட்சி நடத்தினார்கள். இன்றைக்கு அண்ணா அவருடைய பிறந்த நல்நாளை முன்னிட்டு பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் கீழ்த்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு சேர்த்திட வேண்டும் என்று இருவரும் தலைவர்களும் 50 ஆண்டுகால அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் 30 ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மக்களுக்கு பெற்று நாட்டு மக்களுக்கு அவருடைய நல்வாழ்விற்கு என்ன தேவையோ அதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் தங்களுடைய பொற்கால ஆட்சியில் தமிழக அரசிலிருந்து பெறப்படுகின்ற மாநிலத்தினுடைய சொந்த வருவாயை கொண்டு நம்முடைய மாநிலத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் கிடைக்கச் செய்கின்ற அவருடைய பொதுமக்களுடைய திருக்கரங்களை நேரடியாக கிடைக்கச் செய்கின்ற ஆட்சியை இருவரும் தலைவர்களும் நிகழ்த்தி காட்டி வரலாறு சாதனை படைத்தார்கள். அந்த சாதனை மீண்டும் திரும்ப வேண்டும் என்றால் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் ஒருங்கிணைந்தால்தான் அது சாத்தியமாகும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தொண்டருடைய உணர்வுகளையும் தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் மதித்து நடந்து பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் சபதம் ஏற்போம் சம்மதம் ஏற்போம் வெற்றி பெறும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்மதி போன்றவர்கள் சொல்றாங்க. சசிகலா, செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஒன்றிணைய சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஒன்றிணைவதை பத்தி பேசலான்றாங்க. நீங்க எப்ப அவங்களெல்லாம் சந்திக்க போறீங்க? உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கம் எந்த வழியில் சென்றால் நல்ல வழியாக இருக்கும் என்று கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கழக விதிகளை உருவாக்கி நம்மிடம் தந்திருக்கின்றார்கள். அந்த கழக சட்ட விதிதான் இருவரும் தலைவர்களும் 50 ஆண்டு காலம் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். கழக சட்ட விதிக்கு இன்றைக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்ட கனவை நனவாக்குகின்ற நிலையில் இன்றைக்கு சட்ட விதி இல்லை. ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வரலாம் என்ற சட்ட விதி என்ற விதியும் இருந்தது. அந்த விதியை இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டிருக்கின்றார்கள். அதற்கு இன்றைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அந்த வழக்கு 6 வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும். தலைவர்கள், நீங்கள் சொன்ன தலைவர்கள் இணையவில்லை என்று சொன்னால் தொண்டர்கள் இணைந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள். மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்களை நான் தொடர்ந்து நானும் அவரை பேசிக் கொண்டிருக்கிறேன். அவரும் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். யார் சொன்னா? இல்ல அந்த யாரு சொன்னார் நீங்க சொன்னால் அது உண்மையா பொய்யா நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன்
சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது. சார் நயினார் நாகேந்திரன் உங்களிடத்தில் பேசினதா ஒரு தகவல் இருக்கு. அவரே சொல்றாரு நான் ஏற்கனவே நேற்று திண்டுக்கல்லில் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். அவர் என்னிடம் பேசினார், நானும் அவரிடம் பேசினேன். சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். சந்திப்பதற்கு அவர் நேரமும் என்னுடைய நேரம் ஒத்து வந்தால் சந்திப்போம். நான் ஏற்கனவே சுபாஷுக்கு சொல்லிவிட்டேன், அரசியலில் எதிரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, எதுவும் நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள். ஐயா, திருச்சியில விஜய் தேர்தல் பரப்பில் தொடங்கும் போது எம்ஜிஆர் சிலையை வழங்கிட்டு தான் தொடங்கியிருக்காரு. அதே போல தேர்தல் பரப்பிலும் போது ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்களா, சொன்னீர்களே செய்தீர்களா, அந்த முழக்கத்தை தான் அவர் முன்னாடி வைக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசியலில் இனிமேல் வர வேண்டியவர்கள், வந்து கொண்டிருப்பவர்கள், வர வேண்டியவர்கள் அனைவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய தாரக மந்திரத்தான் சொல்லியாக வேண்டும். மாண்புமிகு அம்மாவுடைய தாரக மந்திரத்தான் சொல்லியாண்டும். அப்பொழுதுதான் அரசியலில் அவர்கள் வெற்றி பெற முடியும். முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை மாற்றினால் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவன் டிடிவி தினகரன் சொல்றாரு. அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. நீங்க ஏதாவது நிபந்தனை வைக்கிறீங்களா? பொதுச் செயலாளர் பதவி மீண்டும் வந்து பொதுச் செயலாளர் பதவி உள்பட தலைவர்கள் அளித்த சட்ட விதி அப்படியே உருமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். அந்த சட்ட விதியெல்லாம் மறுபடியும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் உருவாக்கி சட்ட விதி அனைத்திற்கு சாத்தியப்படும்.